அங்க பாரு மாமா, நடு ஹால்ல உட்காந்து சீட் ஆடிட்டு இருக்காங்க. ஆமா, நடு ஹால்ல உட்காந்து சீட் விளையாடுவாங்க, நடு ஹால்ல உட்காந்து தண்ணி அடிப்பாங்க, நடு ஹால்ல பாத்ரூம் கூட போவாங்க. கேட்டா சொசைட்டியை கீப் அப் பண்ணனும் சொல்லுவாங்க. மில்லு கமுத்த வேண்டிய காடு அது. நம்மள காட சொல்லாதீங்க. இங்க கொண்டாயா. ஐயா காட தெரியுமியா? விஜய், கொஞ்சம் இப்படி வா. விஜய், இனிமே எங்க வீட்டுக்கு வராத. என் பொண்ணு கூட பழகிறது எனக்கு பிடிக்கல. என்ன மாமா, அத்தை விளையாடுறாங்க? இப்ப அவங்க விளையாடுற ரேஞ்சில் தான் இருக்காங்க. விளையாடல, சீரியஸா தான் சொல்றேன். ஒரு கிட்னி இல்லாத ஒருத்தருக்கு என் பொண்ணை கொடுக்க நான் விரும்பல. ஏங்க, உங்க பையனுக்கு தானே என் மாப்பிள்ளை கிட்னியை கொடுத்தான். என் பையனுக்கு கொடுக்கல, அவன் மச்சானுக்கு கொடுத்தான். அவன் அக்கா தாலி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கொடுத்தான். சரி சரி, நீங்க புறப்படலாம். எங்க அம்மா செஞ்சது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்க அம்மா பண்ணது யாருக்கு தாமா பிடிச்சது? அங்கிள், பெட்டி படிக்கையோட வந்துட்டேன். இனிமே நான் எங்க வீட்டுக்கு போகவே மாட்டேன். நாளை காலையில எனக்கும் விஜய்க்கும் ஒரு கோயில வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஜோடி அப்ப எங்க அம்மா முன்னாடி நிக்கணும். அப்படி உங்க கல்யாணத்தை பண்ணேன்னு வைமா, அவங்கதான் சின்ன சிறுசுங்க. உங்களுக்குமா அறிவில்லைன்னு என் பொண்ணே என்ன பார்த்து கேட்டாலும் கேட்கும். இதனால பொண்ணுக்கு மாப்பிளைக்கு ஏதாவது சண்டை வந்தாலும் வரும். எந்த பொண்ணு நல்லா இருக்குங்கிறதுக்காக என் பையன் அப்படி ஒரு தியாகத்தை பண்ணானோ அதுக்கு அர்த்தமே எல்லாம் போயிடும். அப்படின்னா எங்க 2 பேரோட வாழ்க்கை என்ன ஆகுறது? உங்க 2 பேர் கல்யாணம் நடக்கூடாதுன்னு நான் சொல்லலாமா? உங்க அம்மா சம்மதம் இல்லாம இது நடக்க வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு பிடிக்காம உங்க கல்யாணம் நடந்தா 2 குடும்பத்திலையும் காலம் பூரா எவ்வளவு பிரச்சனைகள்லாம் வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருமா. அம்மா சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடந்தா எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். அந்த அம்மா புரியாம பயப்படுறாங்க. மருத்துவ ரீதியான உண்மை தெரியாதனால அந்த அம்மா மாதிரி எல்லாரும் பயப்படுறாங்க. மெடிக்கல் ஸ்பீக்கிங், ஒரு மனுஷன் உயிர் வாழறதுக்கு ஒரு கிட்னி போதும். அப்படின்னா கடவுள் விவரம் இல்லாம தான் மனுஷனுக்கு 2 கிட்னியை வச்சு விட்டுருக்காரா? யூ சி, 2வது கிட்னி ஒரு ஸ்டெப்னி மாதிரி. ஒன்னு ஒர்க் ஆகலன்னா இன்னொன்னு ஒர்க் ஆகும், அவ்வளவுதான். நீங்க வேறங்க டாக்டர். அந்த அம்மா பொண்ணு தர மாட்டேன்னு துரத்தி விட்டா. அவங்கள சமாதானம் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. இங்கிருந்து போகும்போது சந்தோஷமா போறோம். இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் விஜயராகவனுடைய எக்ஸ்ரே. இது மினிஸ்டர் பரமசிவத்தினுடையது. இது ஸ்போர்ட்ஸ்மேன் பிரதீப் குமாருடையது. இவங்க எல்லாருமே ஒரு கிட்னி தானம் கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமா இருக்காங்க. நான் இந்த மாதிரி 1300 ஆபரேஷன் பண்ணிருக்கேன். நான் ஆபரேஷன் பண்ண அத்தனை பேரும் நல்லபடியா இருக்காங்க. இவ்வளவு ஏன், எனக்கு இப்ப வயசு 74. என்னுடைய 32வது வயசுல நானே ஒரு கிட்னியை தானமா கொடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறம் தான் எனக்கு 3 பிள்ளைங்க பிறந்தாங்க. சி யங் மேன், ஒரு கிட்னியை தானம் கொடுக்கறதுனால ஒண்ணும் ஆயிடாது. டாக்டர், இப்ப நீங்க சொன்னீங்களே, அதை ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருங்க. அதை வச்சுட்டு அந்த அம்மாவை நான் லெஃப்ட் ரைட் வாங்குறேன். தேங்க்யூ டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன். எஸ். கிட்னியை டொனேட் பண்ணதுக்கு நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணல. யாரோ பொண்ணு கொடுக்கலன்னு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க. அதை ஏன் கேக்குறீங்க டாக்டர்? ஃபீலிங்ஸோ ஃபீலிங்ஸோ ஃபீலிங்ஸ். உங்களுக்கு இருக்கிற பர்சனாலிட்டிக்கு 1000 பொண்ணு கிடைப்பா. அடடடடடா. யங் மேன், கிடைக்காத பொண்ணை மறக்கிறது பெட்டர். என்னால அந்த பொண்ணை மறக்க முடியாது. மறக்க முடியாத அளவுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா?